மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களை எத்தனை பேருக்கு நம்ம முதற்கனி எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுத்தி பார்க்கற அளவுக்கு ரொம்ப பெருசெல்லாம் எதுவுமே இருக்காது. இருந்தாலும் வீட்டை சுத்தி காட்டுறேன். வாங்க பெரியப்பா. நல்ல வசதி, கை நிறைய எல்லாருமே சம்பாத்தியம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வீடு வசதி அவ்வளவு வசதியா இல்ல? பெரியப்பா ரொம்ப யோசிக்காதீங்க பெரியப்பா. இப்ப மாதிரி கொஞ்சம் பெரிய வீடு. முதல்ல நாங்க தெற்குட்ல இருந்தோம்ல. தெற்குடா? அது எங்க இருக்குது? பெரியப்பா நம்ம கார் விட்டுருக்கோம்ல, அந்த தெருல லாஸ்ட்ல இருக்குது. அதானே விக்ரம் மாமா கிசா சித்தப்பாலாம் அங்க போய் நிக்காங்க. அங்கே தெற்குட இருக்கு? ஆமா அங்கதான் இருக்குது. அங்கதான் குமார் அப்பாவும் மீனக்குட்டி அம்மா இருப்பாங்க. அதுதானடா உங்க அம்மாப்பா. என்ன சொல்றாங்க? ஏன்னா வயலுக்கு தேவையானதெல்லாம் அங்கதான் வைக்க முடியும், இங்க வைக்க முடியாதுல்ல. அதனால குமார் அப்பா அங்கேயே வச்சுட்டு அங்கே தங்கி இருக்காங்க. குமார் அப்பா துணைக்கு மீனக்குட்டி அம்மா இருப்பாங்க. ஓ, வயக்காட்டுக்கு தேட பொருள் அங்க இருக்குமா? ஆமா, வயக்காட்டுக்கு உரம் போடுவாங்க, பூச்சி மருந்து அடிப்பாங்கல்ல, அதெல்லாம் அந்த வீட்ல தான் இருக்கும். நாங்க தொற்ற கூடாதுன்னு தான் அந்த வீட்ல கொண்டு வச்சிருக்காங்க. ஓ சரி வாங்க பெரியப்பா, ஒவ்வொரு ரூமா காட்டுறோம். ஆனா அழகா இருக்கு உங்க வீடு. அழகா இருக்கா? அழகா இருக்கு. இங்க என்ன இருக்குது? இவதான் வீடு, ரொம்ப பெருசுலாம் கிடையாது. அப்போ நைட்டு தூங்குறதுலாம் இந்த பக்கத்துல இருக்க இங்கதான் தமிழ் அம்மாவும் தினேஷ் அப்பாவும் இருப்பாங்க. அது உங்க அம்மா அப்பா தானே? அப்படின்னா அப்படின்னா வா. இதே ரூமுக்கு மேல ஒரு ரூம் இருக்கு, அங்கதான் சதீஷ் அப்பாவும் மீன் அம்மாவும் இருப்பாங்க. சரி, இப்போ ஒரு வழியா வந்தமே, அங்கதான் பாட்டி இருப்பாங்க. பாட்டி கூட தான் நாங்க இருப்போம். அப்புறம் பாட்டிக்கு புக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு ரூம், அது யாரும் போக முடியாது, அது தனியா இருக்குது. ஓ தூங்கும்போது மட்டும் தான் நாங்க பாட்டி கூட தூங்குவோம். ஓ சரி சரி சரி. அப்போ தாத்தா? தாத்தா வேற வீட்ல இருக்காங்க. வேற வீட்லயா? எங்க தாத்தா கிரிமினல் லாயர்ல, அவங்கள பாக்கிறதுக்கு யாராவது வந்துட்டே இருப்பாங்க. தாத்தா கேஸுக்காக மண்டே போட்டு பிச்சிட்டு கிடப்பாங்க. இங்க இருந்தா நாங்க தொந்தரவு பண்ணுவோம்ல, அதுக்கு தான் ஓ வருவாங்க. சாப்பிடுறதுக்கு அப்புறம் குளிக்கிறதுக்கு எல்லாம் இங்க தான் வருவாங்க. எங்க தாத்தாவுக்கு ஃபர்ஸ்ட் வக்கீல் தான், அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி. சரி சரி. எங்க பாட்டியும் வக்கீல் தான். ஆனாலும் நாங்க என்ன தொந்தரவு பண்ணாலும் எங்க பாட்டி சமாளிச்சிருவாங்க. எங்களையும் சமாளிச்சு வக்கீல் தொழிலையும் பாத்துருவாங்க. இந்த சைடு 2 ரூம் இருக்கா, இந்த சைடு செம்பலி அம்மாவும் மதன் அப்பாவும் இருப்பாங்க. அந்த சைடு விக்ரம் அம்மா ரோகிணியத்தை வந்தா தங்குவாங்க. உள்ள ரூம் இருக்கு. ஆனந்தத்துக்கு உடம்பு சரியில்லைல, அதனால அவங்க அங்கதான் தூங்குவாங்க. யார் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு அங்க தனியா தூங்கிட்டு இருப்பாங்க. சரி, அப்போ பொண்ணு திறமாமான்னு சொல்றீங்களே? அது வடக்கூறு. வடக்கூறு ஏன் அங்க? ஆஹா, பாட்டி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க அங்கதான் இருக்கணும்னு. ஆனா காலையில மதியம் நைட்டு எனி டைம் இங்க தான் பார்க்கலாம். வேலைக்கு போயிட்டு இங்க தான் வருவாங்க, வேலைக்கு போகும்போது இங்க தான் வருவாங்க. சில நிக்கி நைட்டு இங்க தான் நம்ம நிக்கோம்ல, இதுதான் பாய் போட்டு தூங்குவாங்க. எப்பமா தான் அங்க இருப்பாங்க. தரன் மாமா வேற இடத்துல இருக்காங்க. வேற எங்க? அதான் நம்ம தேன் விழிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வீட்ல அங்க 2 வீடு இருக்குது, அங்க தான் இருக்காங்க. ஓ ஏன்னா தரன் மாமாவும் வயக்காட்டு வேலை பார்க்காங்கல்ல, மருந்து பூச்சி மருந்து எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு தான். ரொம்ப சின்ன வீடா தான் இருக்கு. ஆனா எப்படி சமாளிக்கிறாங்க? நீங்க ஏன் பெரிய வீட்டுக்கு போகல, இதே வீட்டுல இருக்கீங்க? இங்க போதும்ல, அதான் போதும். இந்த வயசுல இவ்வளவு பக்குவம். நீங்க இந்த பெரிய வீட்டுக்கு ஆசைப்பட மாட்டீங்களா? எங்களுக்கு விளையாட வைக்கிறதுக்கு இத சௌரியமா இருக்கும், அதுக்கு தான். ஒரு பெரிய வீடு இருந்துச்சுல, உங்களுக்கு தெரியுமா? பெரிய வீடு இருந்ததா? ஆமா, நாங்க ஒரு பெரிய வீடு கட்டணும், பால் கைப்பெல்லாம் வச்சோம். இல்லடா கிசாரே, சூப்பரா இருந்துலடா, ரொம்ப பெரிய வீடு. ஓ அது இப்ப எங்க? அது அந்த பாட்டி ஸ்கூல்ல வச்சு நடத்துறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அங்க இப்ப நிறைய தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க, அவங்களுக்கு வசதியா இருக்கும்ல. வயசான பாட்டி தாத்தாக்கெல்லாம் பாத்ரூம்லாம் போக முடியாதுல்ல, அங்க வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் இருக்குது, அதனால அந்த வீட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நாங்க கூட அடிக்கடி அந்த தாத்தா பாட்டி எல்லாம் பார்க்க போவோம், அங்க நிறைய தாத்தா பாட்டியா இருக்காங்க. அப்படியா? நம்ம போமா? அது ரொம்ப தூரம்லாம் இல்ல, பக்கத்துல தான். நம்ம வீட்டை சுத்தி பார்த்துட்டு போவோம் பெரியப்பா. அது பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்குல, அங்கதான் ஆதிரத்த வேலை பார்க்காங்க. ஆதிரா வேலை பார்க்கலாம்? ஆமா, அந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. போவாங்க காலையில 10 மணிக்கு சாயங்காலம் 3 மணி வரைக்கும். ஓ வாங்க பெரியப்பா, நாங்க நிறைய சுத்தி காட்டுதா. ஜெயராஜி சீக்கிரம் வீட சுத்தி பார்த்துட்டு வா, நான் உனக்கு ஒண்ணு காட்டணும். அப்பவே வச்சு என்னமோ கட்டணுங்க. என்னதுக்கா? உனக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் முதல்ல சொல்லிருப்பேனே. இங்க வா, நான் காட்டுதேன். வரேங்கா. வேண்டாம் பெரியப்பா, சொன்னா கேளுங்க.
பெரியப்பா பாக்கட்டும்டா. ஆமாமா பார்த்தே ஆகணும். வாங்கக்கா. நீ வீடுல சுத்தி பாத்துட்டியா? இல்ல ஏதோ ஒரு பெரிய வீடு இருக்காம அது பார்க்கல, தெற்கு வீடு பார்க்கல, ஸ்கூலும் பார்க்கல. அங்க பாக்கிறதுக்கு என்னது இருக்கு? அங்க சரி, டேய் இந்த வீட்டை சுத்தி காட்டிட்டு அந்த வீட்டை காட்டுங்கடா. சரிங்கம்மா. ஏய் ஜெராஜி சீக்கிரம் வாடா. சரிக்கா, நீ போயிட்டு நான் வரேன். நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துடுனே. சரிங்கக்கா. இன்னும் நீ சாப்பிடல? இல்லம்மா, தாத்தா வந்துட்டு இருக்காங்களா? வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடணும். ஆமாமா, அதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருவோம், சரியா? சரிங்கக்கா. தமிழே ஜெராஜி நான் வச்சுக்கிற பாக்கேன்னு சொல்லிட்டான். வாங்க பெரியப்பா. டேய், நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்ன பெரியப்பா? இல்ல உங்க வீட்ல மீன் குழம்புன்னா ஏன்டா இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? இல்லடா, மீன் குழம்பு நார்மலா எல்லா வீட்லயும் வைக்கிறதானே, இங்க கொஞ்சம் அதிசயமா சொல்றீங்களே. அதிசயம்தான். போன மாசம் வச்சது இந்த மாசம் தான் வச்சிருக்காங்க. என்னடா சொல்றீங்க? பணக்கார விடுதலடா. பெரியப்பா, இங்க எல்லாருமே வேலைக்கு போறாங்க. சரி. செம்பொலி அம்மாவால எவ்வளவு சமைக்க முடியும்? அதனால செம்பொலி அம்மா தினமும் பருப்பு குழம்பு, ரசம், புளி குழம்பு இப்படி ஏதாவது ஒரு குழம்பு தான் வைப்பாங்க. மொத்தமா சோறு பொங்கி வச்சிருவாங்க. சரி. யாருக்கு எப்போ தேவையோ அப்ப சோறு போட்டு நாங்க சாப்பிட்டுக்கிடுவோம். காலையில எங்களுக்கு ஸ்கூலுக்கு மட்டும் மீனா குட்டி அம்மா லெமன் சோறு, தக்காளி சோறு, கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. பொண்ணுத்தர மாமாக்கும் விக்கி மாமாக்கும் எப்பவும் கஞ்சி தான் பிடிக்கும். அதனால அவங்க கஞ்சி தான் குடிப்பாங்க. துவையல் மட்டும் இருந்தா போதும். அவனுக்கு இன்னும் மாறவே இல்லையா? அப்புறம் வயக்காட்டுக்கு சாப்பாடு கொடுத்துடணும்ல, அங்கதான் குமார் அப்பாவும் தரண் மாமா வேலை பார்ப்பாங்க. அது போக அங்க நிறைய பேர் வேலை பார்க்காங்க, அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ல. அது அழகுராணியத்தை பாத்துக்கிடுவாங்க. அழகுராணியத்தை சோறு பொங்குவாங்க, மீனக்குட்டி அம்மா போய் கொடுத்துட்டு வந்துருவாங்க. அப்புறம் எப்பெல்லாம் லீவ் இருக்கோ அப்பெல்லாம் நாங்க வயக்காட்டுக்கு போவோம். இவன் நல்லா வாழை வெட்டுவான், இவன் நல்லா சமைப்பான். நீங்களா? எங்களுக்கு வயக்காட்டு வேலை எல்லாமே தெரியும். பொண்ணுத்தர மாமா, விக்கி மாமா எல்லாருக்குமே வயக்காட்டு வேலை தெரியும். நாங்க லீவ் விட்டா எல்லாரும் தோட்டத்துக்கு போயிருவோம். அங்க கிணறுலாம் இருக்கு, ஜாலியா இருக்கும். அப்போ உங்க அம்மா கிட்ட அது வேணும் இது வேணும் எதுவும் கேட்க மாட்டீங்க? கேட்டதே கிடையாது. செம்பலி அம்மாவும் பாவம்ல, அவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் அவங்களும் கம்பெனிக்கு போவாங்க. எப்போமாதான் மீனே கறி எடுப்போம். அன்னைக்கு நாங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம். இப்ப லீவ் இல்ல, அதுக்கு தான் இன்னைக்கு மீன் எடுத்திருக்கு. எல்லாரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. மீண்டும் அந்த காலத்துக்கே போன மாதிரி இருக்குது. அப்போ பொண்ணுத்துல அந்த வீட்டுல சமைக்க மாட்டாங்களா? குழம்பு வைப்பாங்கல்ல. குழம்பு வைப்பாங்களா? ஆமா, அங்க குழம்பு வச்சுதான் இங்க வரும். செம்பலி அம்மா இங்க சோறும் கூட்டு வைப்பாங்க. விக்கி மாமா கொண்டுட்டு வருவாங்க. வீட்ல யாராவது இருப்பாங்கல்ல, போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கவே முடியல. உங்களால யாராலுமே தெரிஞ்சுக்க முடியாது. நிறைய பேருக்கு குழப்பம் வந்துரும், இங்க என்ன நடக்குன்னு. அது என்னமோ உண்மைதான். ஆனாலும் எல்லாரையும் பாராட்டணும், கொடுக்கறத சாப்பிட்டுட்டு போறானுங்க. சரி, அப்போ உங்க கிச சித்தப்பா எப்படி சாப்பிடுவாரு? மாதா சித்தப்பாக்கு காலையில இட்லி ஏதாவது பிடிக்கும். பொடுத்தர மாமா விக்கி மாமா கஞ்சி குடிப்பாங்களா, அத பார்த்து பார்த்து விக்ரம் மாமா படிச்சுக்கிட்டாங்க. விக்ரம் மாமா படிச்சத பார்த்து இப்ப கிச சித்தப்பாவும் படிச்சுட்டாங்க. இப்ப எல்லாருமே காலையில கஞ்சி தான் குடிப்பாங்க, எங்களை தவிர. ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? இருக்காது. ஏன்? பெரியப்பா, என்ன? பொண்ணுத்தர மாமா, விக்கி மாமா, விக்ரம் மாமா, அப்புறம் கிச்ச சித்தப்பா, இவங்க 4 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சா அவ்வளவுதான். ஆமா, அண்டாவே காலி ஆயிரும். இவங்க 4 பேர் தான் ஒன்னா சாப்பிடுவாங்க, அவ்வளவு களி கிட்டு போயிருவாங்க. மீன குட்டி அம்மா தான் வரட்டிக்கிட்டு அலைவாங்க. அதான் உங்க தினேசப்பா ஹோட்டல்லாம் வச்சிருக்காரு. அந்த ஹோட்டலுக்கு வெள்ளைக்காரங்க மட்டும் தான் வருவாங்க. வெளிநாட்டுக்காரங்க பெரிய பெரிய பணக்காரங்க தான் வருவாங்க. அங்க சாப்பிடறதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு வயிறே நிறையாது பெரியப்பா. அது ஃபுல்லா வெஸ்டர்ன் மாடல். ஓ, எங்க தினேசப்பா பிறந்தது வளர்ந்தது எல்லாம் வெளிநாடா, அதனால அங்குள்ள மாதிரியே தான் வச்சிருப்பாங்க. அப்போ உங்க தினேசப்பா வீட்டுல எப்படி சாப்பிடுவாங்க? தினேசப்பா எல்லாரும் மாதிரி தான் சாப்பிடுவாங்க. பெரியப்பா அப்படி கேட்கல. அதுவா, அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடணும், அதனால செம்புலி அம்மா அதுக்கேற்ற மாதிரி சோறு பொங்கி கொடுப்பாங்க. ஓ, அப்போ தமிழ் அம்மா சமைக்க மாட்டாங்க? ஐயோ, அவ்வளவுதான், யாருமே சாப்பிட முடியாது. சமைக்கவும் தெரியாது. இப்போ வந்துட்டு போனாங்க மீனாமா. ஐயோ, வெண்ணி கூட போட தெரியாது. அப்போ அவங்களுக்கு என்னதான் வேலை வீட்டுல? அவங்க தொண்டு செய்றாங்க. தொண்டு செய்றாங்களா? வந்து பாருங்களே. என்ன சொல்றீங்க? பெரியப்பா, வந்துதான் பாருங்களே. எருமை எல்லாம் ஒன்னால வந்தது.
இப்ப பொண்ணுத்துல வந்து இந்த வெளுக்க போற பாத்துக்கிட்டே இரு. டேய் அதான் காய்ச்சல்னு சொல்லியிருக்கேன் பெற என்ன வந்த பச்சை பிள்ளை செக் பண்ணி பார்த்த மாதிரி அங்கங்க கை வச்சு பாப்பான். ஐயோ உனக்கு இப்ப காய்ச்சல் இல்ல எங்கடா காய்ச்சல் அடிக்குது? நான் ஒரு ஐடியா தரட்டா. என்ன ஐடியா? காய்ச்சல் வர்றதுக்கு ஐடியாவா? அப்ப என்ன காய்ச்சல் காரணமே அதுக்கு நீ முடிவு பண்ணிட்ட அப்படிதானே? நான் இன்னைக்கு வேலைக்கு போக கூடாது, எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்ல. ஆனா நான் இன்னைக்கு வேலைக்கு போட பொண்ணு தரையை நான் அடிக்க கூடாது. இவ்வளவுதானே? அத்தான் உன்னை அடிக்க கூடாது அவ்வளவுதானே? இது அந்த மாதிரி பிள்ளை ஒரு உள்ளி பார்த்தேன் எடுத்துட்டு வரேன். உள்ளியா? உள்ளி எதுக்குடா? சொல்லத கேளுடா. நான் உள்ளி எடுத்துட்டு வரேன். அதை லேசா முடியில நெச்சுக்கிட்டு உன் கக்குன்னு இருக்கு பாரு அதுக்குள்ள வச்சிரு. வச்சா என்ன 1/2 மணி நேரத்துல உடம்புல தட்டத்தை கெடுக்க ஆட்ட ஆரம்பிச்சிடும். அடே உன்னை கொன்னே போட்டுருவேன். நீ நிஜமா காய்ச்சல் வரும்டா. பொண்ணுத்துல வந்து உன் கை கால்லாம் வச்சு பாப்பான். ஐயோ ஆமா தம்பிக்கு காய்ச்சல் தான் அடிக்கி, சரிடா தூங்கு அப்படின்னு சொல்லிடுவான். டேய் அப்போ நீ ஹாஸ்டல் படிக்கும் போது உனக்கு அப்பப்போ காய்ச்சல் வருமே? ஆமா அப்படிதான் எனக்கு காய்ச்சல் இருக்குது. எவன் மட்டும் காலேஜுக்கு போவான், எவன் மட்டும் ஸ்கூலுக்கு போவான், அதான் அப்படி பண்ணுனேன். டேய் அது ஒரு கூட்டாகுமாடா? நல்ல ஒரு கூட்டாகும். என்ன நீ எனக்குள்ளத காணல, நீ திறந்து விட்டுட்டியோ? நான் பார்க்கவே இல்லையா? டேய் குரங்கு பையில விக்கிறவே, நீ திறந்து விட்டுட்டியோ? அத்தடி நான் அந்த செக்ஷனுக்கே போகலையா? அத்தடி அப்ப யாரல திறந்து விட்டுருப்பா? தெரியலையா? வீட்ல எந்த பையலையும் வரலையே. அப்படி இருக்கும்போது யார் திறந்து விட்டுருப்பா? அத்தி இப்ப அது எங்க போச்சுன்னு தெரியலடா. எங்க போய் தேடுவேன்? ஐயோ நான் ஜெயராஜ்கிட்ட வேற காட்டுதேன்னு சொல்லிட்டேனே. அங்கதான் எங்கேயாவது போயிருக்கோம், போய் பாருக்கா. நான் பார்த்துட்டு வரேன். சரி அப்பா அது இன்னைக்கு தப்பிச்சுட்டா. அநேகமா அம்மா தான் தப்பிக்க விட்டுருப்பாங்கன்னு நினைக்கேன். இவ கைக்கு போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ண பாடு. பொண்ணு பைசத்தை கேட்க சீக்கிரம் சொல்லுடா. அதான் நான் சொல்றேன்ல, நான் சொல்றது மட்டும்தான் ஒரே வழி. உள்ளி எடுத்துட்டு வரேன், உன் கக்கூர்ல வை, காய்ச்சல் வந்துடும். எப்படி நான் கூட சேர்ந்து சமாளிக்கிறேன்னு மட்டும் பாரு. நீ உள்ளியை மட்டும் கொடு, ஆனா ரூமுக்குள்ள வந்துடாத. உன்னை பார்த்தாலே கூட கொஞ்சம் எனக்கு தான் அடி விழுது. என்னடா புசுக்கு நான் அப்படி சொல்லிட்டேன்? 2 கூட்டுக்காரடி பையனும் ஒன்னா இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு சந்தேகம் ஊர்ஜிகம் ஆயிருது. நீ கூட இருந்தாலே நான் கழுத்துல பண்ணது ஈஸியா கண்டுபிடிச்சதான் உன் அத்தான். அதுக்கு ரூமுக்குள்ள வந்த காலை தரிச்சிடும் போனே. எனக்கு தூக்கமா வந்து நான் அவங்க தான் தூக்கம் நடிச்சேன். மரியாதை சொல்றேன், அந்த ரூமுக்குள்ள மட்டும் வந்த எட்டு மீஞ்சுவான் போடா. என்ன தூக்கம் வந்து வயல கட்டிட்டு தூங்குவான். ஏற்கனவே கோத்துல இருக்கேன், என்ன நீ கட்டிட்டு தூங்க போறியா? ஆமா குலக்காரமாக்கி அதை ஓடின்னு சொல்லிட்டேன். உன்னை கட்டிட்டு தூங்குறதா நல்லா இருக்குது, வாடா தூங்குவான். ஐயோ படுத்துறானு. என் ரூமுக்கு மட்டும் வராதடா. நான் உன் கூட உன்னை கட்டிக்கிட்ட தூங்குறேன், வா போவோம். ஹாஸ்டல்ல தான் என் உசுர எடுத்தேன், இங்க வந்து எப்படி என்னையும் வந்து தொத்திட்டு கிடக்க? விதி மச்சான் விதி, மாத்த முடியாது. கடைசி வரைக்கும் நீ என் கூட தான் அந்த கடவுள் போட்டு முடிச்சு, அதை யாராலையும் மாத்த முடியாது. இந்த டைலாக்ல உன் பொண்ணை பத்தி பேசுடா, என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கா? சத்தியமா சொல்றேன் கிசாரே, அவ இல்லாம கூட இருந்துருவேன், நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல தெரியுமாடா. அத்தாடி இரு, நான் ரோகிணிட்ட சொல்லுதேன். அத்தி இவன் உடனே அவட சொல்லிடுவானே. அப்படி எதுவும் சொல்லிடாத, என்ன ரொம்ப அடிப்பா பாத்துக்க. அந்த பையன் இருக்குல்ல, ஆனா ரெண்டுத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு தெரியுமா? என்ன ஒற்றுமை? நீ அவ அண்ணனுக்கு பயப்படுத, நான் அவளுக்கு பயப்படுதேன் பாரு. இது ஒரு பெரிய வீர சாகவாசம். ஓடி சொல்றேன், சீக்கிரம் உள்ளி எடுத்துட்டு வாடா. நீ வந்துட்டா அவன் செருப்பு சத்த கேக்கு, நிஜமா அடிப்பான்டா. நின்னு டூட்டிக்கு போலியானு கூட விக்கி வேற வரான், அவன் கூட உன்னை பிடிச்சதா கொடுத்துருவான். இரு நான் போய் உள்ளி எடுத்துட்டு வரேன். நான் போய் கட்டில படுத்துருக்கேன், சீக்கிரம் வந்துருங்க. சரி நான் கொண்டுட்டு ஓடி வரேன். என்னடா இது? இது வேற சாம்பிள் தானே பாத்திருக்கீங்க. இப்பதானே பொடுக்கிற பாபா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க 2 பேரும் பண்ண பாட்ட பாருங்களே. என்ன அவன் கலெக்டர், இவன் எம்பி. சப்பா என்னடா வீட்டுல இப்படி வந்துக்கிட்டானுங்க? எங்களுக்கு பழகிடுச்சு பெரியப்பா, நீங்களும் பழகிக்கங்க. சரிடா. சப்பா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சிரிச்சிருக்கேன்டா. பெரியப்பா பொண்ணுல மாமா என்னாச்சு இப்ப பாருங்களே, சீக்கிரம் வாங்க. என்ன நடக்கும்? வாங்க பெரியப்பா, நாங்க காட்டுதோம். சரிடா. அம்மா எம்மா. பெரியப்பா இப்ப கச்சேரி பாருங்க, பொண்ணுல மாமா எப்படிலாம் கண்டுபிடிப்பாங்க பாருங்க. ஆயா இப்பதான் வரியா? ஆமாமா இப்பதான் ஹோட்டல்ல இருந்து வரேன். பாப்பா என்ன செய்தா? அவ தமிழ் தூங்க வச்சிருந்தாயா, தூங்கிட்டா. அதுல வந்து அவ துணி கிடக்கு துவச்சு போட்டு வரேன்னா. சரியா? அப்பா எங்க? போன் அடிச்சவ நம்ம வந்துட்டு இருக்கா நினைக்கேன். ஏமா செம்பாலி அப்பா வரவல? இல்ல கிஷோரே இங்க வா. செத்த என்னக்கெல்லாம் தெரியாது. கிஷோரே உன்னதான் கூப்பிட்டேன். அவன் வீட்ல இல்லன்னு சொல்ல சொன்னான். அவன் சூ வெளியில தான் கிடக்கு. அப்போ இன்னைக்கு டூட்டிக்கு போகல அப்படிதானே? ஏண்டா ஓ சூத்திக்கு உள்ள போட மாட்டேன், டைம் மறந்துட்டேன்டா. இப்ப என்ன கொல்ல போறான். உன்னை வெளியில வான்னு சொல்லி ரஸ்தாய். அதான் கூப்பிடல வா. என்ன அப்பவே செம்பலி சாப்பிட்டு ஓடுனா, அவன் இன்னும் போகாம இருக்கான் பாத்துக்க. 5-6 குடு, அப்பதான் ஒழுங்கா போவான்.
இல்ல நீ வர போறியா நாங்க வரட்டுமால? எதுக்கு நீ டூட்டிக்கு போகல? காய்ச்சல். காய்ச்சலா? இனி பொண்ணு தர கவுந்துருவேன். காய்ச்சலா? ஆமா, உனக்கு சந்தேகமா தான் வச்சு பாரு. நான் பொய்யா சொன்னேன். என்ன காய்ச்சல் தெரியுமா? கிட்டவா பாப்போம். நல்லா வச்சு பாரு. நம்பட்டா போ. நீ கிட்ட வாண்டு. அடி வீணா தைரியமா போறான். காய்ச்சலட்டி அவனுக்கு. உள்ளி மாமியாரே, உள்ளி பார்த்த பார்வை. அப்படி சொல்லி அதப்பா எவ்வளவு தைரியமா கிட்ட போறானா? வேணா தொட்டு பாரு. நிஜமா உனக்கு காய்ச்சலடா? ஆமா. சரி கிட்ட வா. எப்படா இப்பதான் உங்க சித்தப்பா நின்று பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு எப்படிடா காய்ச்சல் வந்தது? உள்ளி பெரியப்பா, உள்ளி பார்த்த பார்வை. நிஜமாவே உள்ளி வச்சா காய்ச்சல் வருமாடா? நல்லாவே காய்ச்சல் வரும் பெரியப்பா. கண்டிப்பா இதை இந்த குடும்பம் தான் கண்டுபிடிச்சிருக்கானு. இங்க தள்ளி வா. போது ஏடா உங்க பொடுத்தரமா பச்சை பிள்ளைக்கு செக் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு படி மேல போய் எங்க மாமா செக் பண்ணுவாவே, பொறுத்து இருந்து பாருங்க. ஐயோ நம்ம மட்டும் ஏமா நான் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வரேன். ஆஸ்பத்திரிக்கா? அண்ணே காய்ச்சல் அடிக்குதா, இரு நான் கூட்டு போயிட்டு வரேன். ஏன்டா நீ இப்பதான் வந்திருக்க, போய் சாப்பிடு போ. ஆமாமா நீ போய் சாப்பிடுனே, கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும். காய்ச்சல் அடிக்கல, அவனோட போன போட்டு சொல்லி தானே. அது லைட்டு காய்ச்சல் தானே, ஒண்ணு சரி தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும். என்னடா மேல காயுது கேரு, எப்படி கொதிக்குது. அது ஒண்ணு செய்யாதுனே. நீ போய் சாப்பிடியா? நான் ஜெயராஜ் வேற வந்திருந்தான் பாத்துக்க. அக்கா சொன்னாங்க எனக்கு காய்ச்சல் அடிக்க என்ன பண்ண. சரி இரு நான் போய் கசம் வச்சுட்டு வரேன். கசாயமா? அண்ணன் வேண்டானே. இவன் அப்படிதான் சொல்லுவான். சரி நான் போய் கசம் வச்சுட்டு வரேன். அதான் வேண்டான்னு சொல்றல, விடு. ஆமாமா இன்னும் டூட்டிக்கு போலவே. பிள்ளைக்கு காய்ச்சல்டா, நான் போய் கசம் வைக்க பாத்துக்க. இவ்வளவு நேரத்துல உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தான், என்னமோ நடிக்கிறான். அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணு செய்யலன்னு. பிள்ளைக்கு காய்ச்சடிக்க ஒண்ணு செய்யலங்க. இப்படிதானே எல்லாரும் சொல்லுதாங்க. அவனுக்கு காய்ச்சடிக்க என்னடா பேசுற? இவ்வளவு நேரம் தெரியல நம்ம நின்னுகிட்டு இருந்தான். கிஷோர் நீ மாட்டிக்கிட்ட. ஏன் காய்ச்சல் படுத்தா நடக்க முடியும்? அதான் மிச்சத்துல நின்றுப்பான். ஆமாண்ணே என்னமோ நடிப்படிக்கான். ஒழுங்கா சாப்பிட்டு டூட்டிக்கு கிளம்ப பாத்துக்க. சரி அடி பிள்ளைய பாத்தியா என்ன? அங்க ஜெயராஜ் வீட்டுக்கு போயிருக்கா சின்ன பிள்ளை எல்லாரும். அதை தூக்கிட்டு வந்தாரு. ஆமா அக்கா சொன்னா போன போட்டு. சரி அவன் ஜெயராஜ் எங்க? அந்த பிள்ளைய வீட்டு சுத்தி காட்ட கூட்டு போயிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் ஜெயராஜ் கொண்டு காட்டுறதுக்கு மறந்துட்டேன் பாத்தியா? டேய் பொண்ணு தர. என்னக்கா? அது காணாம போச்சுடா. காணாம போயிருக்காது காரி கொன்றுப்பா. நல்லா யோசித்து பாரு. அது எப்படி கொள்வா? இங்கதான் எங்க நிக்கும். இரு நான் தேடி பிடிச்சிட்டு வரேன். இப்ப போதாடா. பொண்ணு தர. நீ தேடி பிடிச்ச எனக்கு எப்படியா தந்துருடா. சரிக்கா நான் போய் தேடி பிடிச்சிட்டு வரேன். சத்தியமும் சொல்றாரு செத்து போயிருக்கும். இவனுக்கு பொறாம. ஆமாக்கா இவனுக்கு ஏகப்பட்ட பரம. அப்படி சொல்லாதடா. ஆமா அப்படி சொல்லக்கூடாது. ஏய் ஜெயராஜ். அக்கா சாப்பிட்டே? இல்ல பசி இல்ல. இரு ஏக்கா, செம்மலி அக்கா. அவ உங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கா. சரி நான் போய் கை கால் கழுத்தாரு சேர்ந்து சாப்பிடலான்னு. இல்ல பசி இல்ல. இல்ல செம்மலியா கம்மீன் குழம்பு வச்சிருக்கா, நல்லா இருக்கும். இரு சாப்பிட்டு போலாம். சரி இம்மா அப்பா வரல, நானே பாத்துட்டு வரட்டுமா? வந்திருப்பாவளா இருக்கும். அங்க தெக்கிட்ட நின்னுட்டு வரவளா இருக்கும். நீ சாப்பிட்டியல? இல்லண்ணே வேற சாப்பிட்டுக்கிறேன். வேண்டாம் சாப்பிட்டுட்டு போ. ஒருத்தர் நீ போட்டு வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். ஜெயராஜி வா. சரி சித்தப்பா சாப்பிட்டே என்னவே? இல்ல இப்பதான் பேசிட்டு இருக்கோம், நீ சாப்பிடல யாரும். சரி நான் போய் கை கால் அனுப்பிட்டு வரேன். ஏமா தங்கப்பில சப்பா என்ன தங்கம்? எனக்குள்ளது பாத்தியலா? அது வாடி போச்சுடி. செத்து போச்சோ? அதுதான் நான் சொன்னா அண்ணே நம்ப மாட்டேங்க. இல்லப்பா அது செத்து இருக்காது, இங்கதான் இங்க நிக்கும். ஐயோ அது எங்க போச்சுன்னு தெரியலையே. எங்க தான் நிக்கும். இரு நான் வாரேன், நான் கண்டுபிடிச்சு தாரேன். அன்னைக்கு நீ குமார் வந்தானா? இப்பதான் மீனை குட்டி வெட்டி கொண்டு விட்டுட்டு வந்திருக்கா. என்னைக்கு ரெண்டு இருக்கும். ஆமா இப்பதான் பஞ்சாயத்து முடிஞ்சுது. நல்ல நேரம், நான் பஞ்சாயத்துல இல்ல, தப்பிச்சிட்டோம்ப்பா. ஜெயராஜி வாடா வா, அப்பா நமக்கு வா. சரிங்கப்பா. சரி நீ அவனை கூட்டிட்டு போங்க, நான் அக்கா அவனை தொலைச்சிட்டா, அதை தேடி பிடிச்சிட்டு வரேன். சரி ஜெயராஜி வா. சரிங்கப்பா. சரி வாக்கா, நான் தேடி பிடிச்சு தரேன் வா. அட்ரா சக்கன நான் தப்பிச்சுட்டேன். போடா நீ எல்லாம் ஒரு அண்ணன் எப்படி வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்க? டேய் அது எப்படி திடீர்னு உனக்கு காய்ச்சல் இருந்தது? நான் என்ன பொய்ய சொல்ல வேணா வச்சு பாரு, காய்ச்சல் தான் அடிக்குது. அத்தண்ட கேட்க எப்படிடா? அதெல்லாம் சொல்ல முடியாது. உடனே தானே சொல்லு. அப்படியே பொண்ணு தரக்கிட்ட போய் பத்தா கேதுக்கு அவன் பெல்ட்டாலே என்ன அடிக்கணும் அப்படிதானே? சே சக்தி மேல சொல்ல மாட்டேன்டா, என்ன சொல்லுடா. நம்மட்டு சில்வண்டில் அங்கதான் கிடக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் இங்கதான்டா கிடக்க வேண்டாம், ஒண்ணு வெளியில போகல. நினைச்சேன் வீடெல்லாம் இப்படி கிடக்கும் போதே நினைச்சேன் தூங்கணும்னு நினைச்சேன். இங்க இதெல்லாம் கூடாது. ஆமா எங்கிட்ட மாப்பிள்ளை எங்க? அவன் என்ன தூங்க வைக்கிறேன்னா அவன் தூங்கிட்டாரா? ஆமா இப்பதான் சாப்பிட்டான் பாத்துக்க, அதனால போய் தூங்கிட்டான். அவரு தூங்குனா மணிக்கணக்கில் தூங்குவாரடா. ஒன்ன கட்டிக்கிட்டு தூங்குவோன்னு சொன்னான்.
சரின்னு சொல்லி பக்கத்துல தான் படுத்தேன். 2 நிமிஷத்துல பையன் உள்ள தூங்கிட்டான். தூங்க ஆரம்பிச்சது என்ன படுத்துற பாடு இருக்கு பாரு. எட்டி மிதிச்சான். அதான் எந்திரிச்சு வெளியில வந்துட்டேன். அவர் குழந்தைடா, அவர் குழந்தை. எரும மாட்டு பையன். அவரை பார்த்து எரும மாட்டு பையன் நான் கொண்டுவேன். அவர் மட்டும் மாப்பிள்ள மறந்துடாத. உன் மாப்பிள்ளைக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். என்ன லீவ் போட வச்சதே அவன் தான் தெரியுமா? அவர் சொன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? ஒண்ணுதான் பொண்ணு தர பெண்ணை கழுத்து வேணும் தெரியுமில்ல? பிறகு லீவ் போட்டேன். ஆசையா இருந்தது போட்டேன். நீங்க எல்லாரும் வீட்டுல இருந்தீங்க எல்லாம் அதான் போட்டேன். உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? நீ இந்த ஃபாரின் ஐட்டம்லாம் போடுதிய, எப்படி வெளியில தெரியாம இருக்குதே? நீ சொல்லிட்டா நான் கத்த மாட்டேன். நீ சொல்லல இப்ப கத்தி கேப்பேன். விக்கி தூக்கி போட்டு நீச்சுறேன். இங்கப்பா உனக்கு எப்படி காய்ச்சல் வந்தது நான் பொண்ணு தட்டை போட்டு கொடுத்துறேன். நீ எப்படி பாரின் சார் கடிக்க மட்டும் சொல்லல, நானும் உன்னை போட்டு கொடுத்துறேன். ஆதிராதான் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கானா இல்லையா? எனக்கு சொல்லுடா. ஒரு அண்ணன் கிட்ட கேக்குற கேள்விடா நீ கேக்குற. நடிக்காது என்ன, ஒழுங்கா சொல்லி இல்ல நான் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். நீ இன்னும் வளரல, பச்சை புள்ள. வளர்ந்ததுக்கு அப்படி சொல்லித்தாரே. வரட்டா? நீ இப்படியே ஏமாத்திட்டு பாத்துக்கிட்டே இருவனிய. ஐயோ அம்மா, நீங்க வேற நீங்க அங்க வேலை இல்லாம போர் அடி. நீங்க எல்லாரும் இங்க இருக்காங்க. அதான் கிஷோரே, என்னன்னு இங்க வா. நான் கசாயம் வச்சிருக்கேன் பாரு. வா. கசாயமா? குடிச்சிரு, இல்லன்னா சந்தேகப்படுவான். போ. ஐயோ, எப்படி விடாலும் நான் பாட்டி கொடுத்துறேன். எனக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்கலான்னு நினைச்சேன். இவன் இந்த கசாயத்தை கொடுத்து அதை குடிக்க முடியாத. ஏமோ, நான் தெற்கு வரைக்கும் போயிட்டு வரேன். அண்ணன் எப்படியாச்சும் சமாளிச்சிருங்க. நான் கசாயம் குடிச்சிட்டேன். கசாயம் குடிச்சிட்டேன். என்னக்கா? நான் உனக்கு ஒண்ணு காட்டுன்னு சொன்னேன் தெரியுமா? ஆமா. அது தொலைஞ்சு போச்சு. என்னதுக்கா தொலைஞ்சு போச்சு? அதான்டா உன்கிட்ட காட்டுன்னு சொன்னேன்ல, அது தொலைஞ்சு போச்சு. சப்பா, அதான் என்னதுக்கா தொலைஞ்சு போச்சு? சப்பா, அதுதான்டா நான் உன்கிட்ட காட்டுன்னு சொன்னேன்ல, அது தொலைஞ்சு போச்சு. ரைட்டு, உன் வேலையை ஆரம்பிச்சுட்டேன். சரிக்கா, பரவாயில்லக்கா. பரவாயில்லையா? ஏய், அது தொலைஞ்சு போச்சுடா. அதுக்கு என்ன, போனா போட்டோம். போனா போட்டுமா. ஏய், அது தொலைஞ்சு போச்சுடா. சப்பா, வந்து மாட்டிக்கிட்டு நினைக்கிறேன். பிள்ளைங்களா? அத்திய புருஷர் வந்துட்டாவல. என்னங்க? எங்க போச்சது? அத்தடி, நீங்களும் அததான் கவலையோட தேடிட்டு இருக்கீங்களோ? நான் எதுக்கு கவலையோட தேடணும்? நீ தான் கவலையோட தேடணும். எங்க போச்சது? அப்ப உங்களுக்கு கவலையே இல்லையோ? நான் எதுக்கு கவலைப்படணும்? ஓட விட்டு அடிச்சு விட பார்த்துக்க. மரியாதையை தேடி பிடிச்சி கொண்டு வர சொல்லிட்டேன். அது கிடைச்சிரும். நான் கூட ஜெயராஜிட்ட காட்டணும்னு சொன்னேன் தெரியுமா? டேய் ஜெயராஜி, நான் உன்கிட்ட கூட சொன்னேன்லடா. தடி, என்ன பார்த்து விட்டா? டேய், இவனால காட்ட முடியாது. அதை தொலைச்சிட்டா. என்னது? அதான்டா உன்கிட்ட நான் காட்டுறேன்னு சொன்னேன்ல, அதான். பாத்தீல, ஜெயராஜிக்கு கூட தெரியும். அவனை ஏண்டி வம்பல எடுத்து விடுத? அவனுக்கு கூட தெரியும்ல. ஜெயராஜி, நான் உன்கிட்ட கூட சொன்னேன்ல. நான் போயிட்டேன்க்கா. டேய், அப்படி சொல்லக்கூடாதுடா. இப்ப என்ன, அவனை கூட்டிட்டு வைக்க நீ? அது எங்க போச்சுது? என்ன, ஜெயராஜி கிட்ட தான் இருக்கும். டேய் ஜெயராஜி, உன்கிட்ட தானடா இருக்குது. என்னதுக்கா? அதான்டா உன்கிட்ட காட்டுறேன்னு சொன்னேன்ல. இங்க இருந்து எனக்கு கிறுக்கே பிடிச்சிரும். அது எங்கடி? நீ பார்த்த எதை? அதான்டா உன்கிட்ட நான் காட்டுறேன்னு சொன்னேன்ல, அத. தயவுல தேனது தேனறடா. டேய், அதான்டா நான் சொன்னேன்ல, நீ கூட ஆமான்னு சொன்னல்ல. நான் அப்ப போயிட்டேன்க்கா. அதுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க. ஜெயராஜுக்கு கூட தெரியும் தெரியுமா? ஒண்ணு காலையில என்ன பாடுபடுத்துது பயவில்ல. வாங்க வாங்க வாங்க. உங்களை மீனக்கா திணற என்னன்னு சொல்லாமலே சொல்லிருப்பாள. ஆமா, அவ பேருனாலும் கிடைக்காது. என்னது? அதான் நாங்க தூக்கிட்டோமே. சோப்பா, இந்த வீட்டுல எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறாங்களே. அக்கா எது சொன்னாலும் எனக்கு புரியவே இல்லை. அவ பேசுறது யாருக்குமே புரியாது. யோகிக்கணும். இததான் அக்கா சொல்ற, யோகிக்கணும். இப்பதானே உள்ள இருக்க, பழகிடுவேன். அக்கா தேடிட்டு இருக்கிறத நீங்க தானே கையில வச்சிருக்கீங்க. ஒழுங்கா தூக்கி கையில கொடுக்க சொல்லிட்டேன். இல்லப்பா, போய் சொல்லிட்டு இருக்காங்க. அவ பாம்போல தேடிட்டு இருக்கா. மீனாக்கா, ஐயோ அதான், ப்ளீஸ் அதான், இது ஒன்னையாவது காப்பாத்த விடுங்க. என்ன, இது மட்டும் அவன் கையில போச்சுது, இது உசுரோட இருக்காதுன்னு. அதெல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டா. ஏக்கா, ஏய் தம்பி, அதுக்கு காரலடா. அதெல்லாம் இருக்குக்கா. இவனை தூக்கி வச்சிருக்கானுங்க. நான் இல்ல இவன், நான் இல்ல இவன். சின்ன வயசுல விளையாண்டது இவனுக்கு இப்பவும் இதே மாதிரி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. உண்மை சொல்லட விக்ரமே, யார தூக்குனது? சத்தியமா சொல்லுதேக்கா, கிஷோர் தான்க்கா. அண்ணி சத்தியமா சொல்லுதேன், விக்ரம் தான், நான் இல்ல. ரெண்டு கொட்டு கரடி பைவதா. மரியாதை எவ்வளவு தாங்கடா. பொண்ணு தரதா குட்,
பொண்ணுத்தர மட்டும் தான் கூட்டு. செல்லக்கா செல்லக்கா. வீடு முழுக்க தேடுறேன்டா, பார்த்தா காணல. நான் செய்ய வச்சுட்டு காட்டணும்னு தேடி கிடக்கு, காணல பாத்துக்க. அச்சச்சோ. ஆமாடா, அச்சச்சோதான். அப்படி அது என்னதான் அது? இருங்க, நான் காட்டுவேன். நான் தான் காட்டுவேன். நான் தான் காட்டுவேன். இல்ல இல்ல, அவனே காட்டிடுவான். அப்படி என்னதான்டா வச்சிருக்கீங்க? எடுத்து கையில குடுங்கடா. பாரு பொண்ணுத்தர, தர மட்டும் கனவே. இருங்க, எடுத்து தந்துருந்தேன். ஐயோ, டேய் கருகி போச்சுடா. எனக்கு கருகி போச்சா? அதுக்கு பின்னாடி கிடக்குற. சப்பா, நான் கூட கருகி போச்சு நினைச்சு பயந்துட்டேன்டா. ஏன்னா ஒளிச்சுக்கிட்டு இடமே இல்ல, அடுப்புக்குள்ள கொண்டு ஒளிச்சு வச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப குளிர்ச்சுனே, வெதுவெதுப்பா இருக்கட்டுமே தூக்கி கொண்டு வச்சோம். நான் ஏற்கனவே அதுக்கு குளிர் காட்டிட்டேனே. ஏற்கனவே அங்க பாதி பொண்ணு தான் வச்சிருப்பா. இது நீங்க முழுசா கூட்டிட்டீங்க. இல்லக்கா, ஆல்ரெடி நீ தான் குளிர் காட்டிருப்பிய, அதை சொல்ல வந்தேன். மாப்பிள மாப்பிள, அது அங்க இருக்கு. அப்ப உள்ள கருகிறது என்னது? டேய் மறந்து. டேய் அதுடா, பையன் உள்ள வேண்டாத வேலை பார்த்திருக்கானுங்க. என்னடா குடும்பம் இப்படி சேட்டை பண்றீங்க? ஏய், எங்கடா நீ? இருங்க, நீ எடுத்து தாரேன். எடிங்கி எம்மங்கி. இருட பக்க, உன்கிட்ட காட்டணும் காட்டணும் சொன்னனே, அது இதுதான். டிங்கி மங்கி. அது பேரு டிங்கி, அது பேரு மங்கி. ஆனா ஒண்ணுடா, டிங்கி மங்கினா இந்த ரெண்டு தான் வாட்டி வரும். அது ரெண்டுத்துக்குள்ள அவ்வளவு அன்னியம். எங்க இருந்து கிடைச்சது இதெல்லாம்? எங்க தெருவுல தான்? அப்படி சொல்லக்கூடாது. இல்லக்கா, தெருல தானே கடந்தது. ஊர்ல பட்டதெல்லாம் இங்க தூக்கி கொண்டு வச்சிருவாங்க. அதுக்கு பேர்னா வினோதமா தான் எங்க அக்கா வைப்பா. ஆல்ரெடி ஒண்ணு இருந்தது, டங்கி டிங்கின்னு. துரதிஷ்டம், அன்னி கையால அது சாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டு. அதனால சும்மா இருடா. இல்லனே, உண்மை சொல்லணும்லனே. ஒழுங்க மரியாதையை டங்கி மங்கி கொடுத்துறே. அக்கா, எவ்வளவு மணி நேரம் நாங்க காப்பாத்திருக்கோம் பத்தியக்கா. இனி உன் கையில வந்துரும்லக்கா. என்னமோ பண்ணிட்டு போறா, தூக்கி கையில கொடுங்கடா. இல்ல பாவம், வாயில்லாத ஜீவனே, ஒரு மணி நேரம் வாழ்ந்துட்டு போட்டுருந்தேன். தூக்கி கையில கொடுங்க. அப்பா, நீங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படிதானடா? இல்ல, நீ காப்பாத்தி வச்சிருந்தோம். ஒழுங்க மரியாதையை டங்கி மங்கி கொடுத்துற சொல்லிட்டேன். குளிப்பாட்ட பையாக்கா. இல்ல, ஜெயராஜிக்கு நான் காட்ட போறேன். அப்பாட, அதான் காட்டி வச்சுல. இந்த அடுப்புக்குள்ள போட்டுருமா? அடுப்புக்குள்ளனா அடுப்புக்கு அந்த சைடு, அது பாட்டு சுகமா தூங்கிடும். இல்ல, நான் அதை குளிப்பாட்ட போறேன். புனிஞ்சிட மாட்டியல? புனிஞ்சிருவாங்களா? ஆமா, உடம்புல தண்ணியா இருக்கும்ல, புனிஞ்சிட வேண்டியதான். அப்படித்தானே மீனாக்கா? சிரிக்க கூடாது. ஒரு எப்படி அது காயும்? டைரக்டா மேல போய் தான் காயும். அப்படித்தானே? நீ புரியல? குளிக்கிற முன்னாடி வரைக்கும் உசுரோட இருக்கும், குளிச்சதுக்கு அப்புறம் செத்து போயிரும். அப்படித்தானே? நீ இன்னைக்கெல்லாம் புரிய மாட்டேன். அப்போ ஃபேன்ல காய வச்சிருவேன். அதுல மட்டும் கைய வச்சிட்ட. மாமா, நான் டைவர்ஸ் பண்ண போறேன். அதான் அண்ணே ஏகப்பட்ட தியாகம் பண்ணிட்டானே, விட்டுருக்கா. சத்தியமா கேட்க, இது குடும்பமாவது கேட்க. ஏம்மா, என்னால முடியல. அதுல மட்டும் கைய வச்ச உண்டு இடாக்கிறேன். அதான் உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டோம்ல. இப்போ இப்போதான் பொண்ணு தர அப்படிதானடா? எக்கோ, நீ அக்கா பக்கமா மாமா பக்கமாடா? நான் எப்பவும் ஜெயராஜ் வாங்க, நம்ம சாப்பிட போவோம். இல்லக்கா, அண்ணன் கூட பேச ஒரு முடிவுக்கு வாங்க. நான் அது வரைக்கும் சாப்பிட்டு இருக்கேன், ரொம்ப வயிறு பசிக்கா. சாப்பிட்டதுன்னு திருப்பி சொல்ல முடியும். குட், பொண்ணு தரதான் குட். அக்கா, இந்த டங்கி மெங்கி அத பத்திரமாயிடா. உங்க மாமா கிட்ட இருந்து நான் பாதுகாக்க வேண்டிய சொல்லிக்கு தள்ளப்பட்டிருக்கேன். அடியே, அது மேல கைய வச்சேன்னு வச்சுக்க, நீ தூக்கிட்டு வரது ஏதோ ஓசோட இருக்க மாட்டேங்குது. ஏய், அன்னைக்கு அதை தூக்கிட்டு வந்தது இவன்டா. இவன் தான், நான் இல்ல. நான் இல்லனே, இவன் தான். இது இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வராது. நீங்க வாங்க, நம்ம போவோம். டேய், அன்னைக்கு நீங்க ரெண்டு தண்டை குடிச்சிட்டு மேலோகத்துல இருந்து தூக்கிட்டு வந்தீங்க, சொல்லுங்கடா உங்க மாமா கிட்ட. அப்படி பொண்ணு ரத்தம் கிட்ட இதை மாட்டி விட்டுட்டாலே. டேய், உண்மை சொல்லுங்கடா. அன்னைக்கு நீங்க தண்டை குடிச்சிட்டு எனக்காக மேலோகம் போய் எட்டிங்க மங்கி தூக்கிட்டு வந்தீங்க. மேலோகத்திலையா? ஐயோ கடவுளே. கிஷோரே, நீங்க உங்க கூட போடுங்க. கடைசியா நம்ம பக்கமே திருப்பிட்டால. குடிச்சிட்டு மேலோகம் போயிட்டு வந்தாங்க. மேலோகம் இல்லனே. அன்னைக்கு நீங்க அப்படி சொன்னீங்க, அங்க இருந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோனே அது கூட செத்து போச்சுடே. இப்ப மறுபடியும் உசுர் வந்திருக்கு, மேலோகத்துல இருந்து தூக்கிட்டு வந்திருக்கான். என்ன ஒண்ணும் புரியல. இங்க நடக்கிறது எதுவும் புரியாது. வந்துகிட்டே இருங்க. டேய், நீ எனக்காக வேண்டா மேலோகத்துல இருந்து தூக்கிட்டு வந்த. உங்க மாமா கிட்ட அடிச்சு சொல்லுடா. இல்லத்தான், என்னைக்காவது ரெண்டு பேர் கையில அதை பார்த்தா இனிமேலே இல்லன்னு. போய் அன்னைக்கு கூட இவனை சொன்னேன்னுவே. டேய், நீ
என்னடா கடைசியா நம்மளே அண்ணி மாட்டி விட்டுட்டாங்க. டேய், இது தப்பிச்சிருவோம்டா. வா, துறக்கி பார்த்தா ரொம்ப தேவைப்படுதோ? இல்லண்ணே. பொண்ணு நீ விட்டா வச்சா? அவன் என்ன விட்டு வச்சா? அன்னைக்கு தான் பெல்ட்டால அடி வாங்கினா. சம்பளி தான் உத்தரவு கொடுத்தா. அப்ப கூட அவனுக்கு வீக்கம் வத்ததே இல்லையே. அப்படிதானடா கிசாரி? தெரியாம உங்ககிட்ட இங்க மங்கி தூக்கி ஒளிச்சு வச்சுட்டேன். எனக்கு தேவைதான். டேய் கிசாரி, இங்க வா. இல்ல, நான் இப்பெல்லாம் தொடவே இல்லைண்ணே. போய் இல்ல, எஸ்கேப் ஆயிரணும்பா. அண்ணன் தம்பி என்ன பாசமா இருக்காங்க. இதெல்லாம் ஒரு வரம். வாடா. அது வந்துட்டு வாடா. இல்லண்ணே, இப்பெல்லாம் இல்ல. வலிச்சுதாடா அண்ணே, ரொம்ப வலிச்சுட்டாடா. என்ன வலி வலிச்சிட்ட அவனுக்கு? வலிக்கட்டும். அப்பதான் அவன திருந்துவான். ரொம்ப வலிச்சுதாடா. அதான் பொண்ணு ரத்தம் அங்கனே. இல்லண்ணே, தம்பி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கான். நாளைக்கு கிஷோர் அடிச்சிருந்தா சத்தியமா பொண்ணு ரத்தம் வாங்கியிருக்க மாட்டான். அதான் இவன் மேல விளவண்டி அடி அவன் வாங்கினான். இங்க வாடா. ஒண்ணு இல்லண்ணே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, நீங்க டூட்டிக்கு போனா வா. கண்டிக்கிறது இவர்தான், அரவணைக்கிறது இவர்தான். என்னடா இவ்வளவு பாசமா இருக்கீங்க? இப்படி வரலாம் எனக்கு கிடைக்கலடா. சரி, இனிமேல் ஆண்டவன் அடிக்க மாட்டேன்னு நல்ல செல்ல கூட அவனுக்கு இல்ல மாமா. அன்னைக்கு கொஞ்சம் அதிகமா அடிச்சிட்டேன் மாமா. அதனாலதான் என்னால கையில தூக்காம இருக்கான். நீ மட்டும் அவனை கண்டிக்காம போட்ட. இல்ல மாமா, இருந்தாலும் எனக்கு நான் அப்படி அடிச்சிருக்க கூடாது. ஐயா இல்லன்னு, அதெல்லாம் எனக்கு வலிக்கலன்னு. அப்ப ஐயா அம்மானு கத்துனே. ஐயா ரொம்ப வலிச்சுட்டாடா. ரொம்ப வலிச்சுடா. இனிமேல் அடிக்க மாட்டேன்னு. இனிமேல் நான் அடிக்க மாட்டேன்.